உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் அதிரடி அப்படின்ற ஒரு மலையாளத்திலிருந்து தமிழில் டப் பண்ண படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன் வந்து நான் தமிழில் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன்னா, எனக்கு தமிழில் பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசில் ஜோசப் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இந்த படத்துக்கு வந்து தமிழில் அவரே டப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து தமிழுக்காக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் தமிழில் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். கோயில் கலையரங்க மேடையில் ஒரு அருமையான பாட்டு கச்சேரி. படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம பேசில் ஜோசப் வந்து ஒரு காலேஜில் வந்து ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ண வருவார். அந்த காலேஜில் வந்து கல்ச்சரல் ப்ரோக்ராமே நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பாங்க. அந்த முடிவுக்கு ஒரு ரீசனும் இருக்கும். ஆனால் வந்து பேசில் ஜோசப் வந்து எப்படியாவது இந்த காலேஜில் கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பார். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல் இயரில் வந்து காலேஜில் கல்ச்சரல் ப்ரோக்ராமுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கிடுவார். ஆனா வந்து இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்த விடாம நம்ம டொவினோ தாமஸ் வந்து ஒரு பெரிய தடையா வந்து நிற்பாரு. ஏன் அந்த தடை, எதுக்காக அந்த தடை, அந்த தடையை வந்து தகர்த்தெறிஞ்சு எப்படி இவர் கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடத்தினாரா அப்படின்னு தான் இந்த அதிரடி படத்தினுடைய கதை. 2 வருஷமா பூட்டி கிடக்கிற ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் என் தலைமையில நடத்தி காமிச்சா என் கேப்பபிலிட்டி என்னன்னு அவளுக்கு தெரியும். பூட்டின கோயில துறக்க நீ என்ன தேவர் மகனா? அவர் ஒரு விஷனரி. ஏமாலினி. இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அருண் அனிருத்தன். இவர் வந்து மின்னல் முன்னிலைக்கு ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுல வந்து ரைட்டர் பிளஸ் வந்து டைரக்ஷன் அவரே பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் ஒர்க் வந்து நல்லாவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். பிளஸ் வந்து இதுல வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இதுக்கு வந்து 1 வீக் வந்து தமிழுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலை நடந்ததுக்கான ரிசல்ட் நல்லாவே தெரியுது. தமிழ் டப்பிங்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியம் வந்து பேசில் ஜோசப் சார் வந்து தமிழே டப் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் மலையாள வாடை அடிக்க தான் செய்யுது. இருந்தாலுமே அவர் எடுத்த எஃபர்ட்டை நம்ம பாராட்டியே ஆகணும். தமிழ் படத்தினுடைய ரெஃபரன்ஸ் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல வச்சிருக்காங்க, செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து தமிழுக்காக இவங்க வந்து ஒர்க் பண்ண விதம் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பேசில் ஜோசப் சாராகவும் டொவினோ தாமஸ், வினித் சீனிவாசன், ரியா சுப்பு இவங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கேமராவும் சரி, மியூசிக்கும் சரி இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாகவே இருக்கு. காமெடி வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கரெக்டா போயிட்டு இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல வந்து அங்கங்க இருக்கு. இன்னொரு என்ன விஷயம்னா, டொவினோ தாமஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் வில்லனா இவங்க காமிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் அப்படியே வீக் ஆகிட்டே போகுது. அது நமக்கு நல்லாவே தெரியுது. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் பாணியில வந்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. இருந்தாலுமே கிளைமேக்ஸ்ல வந்து வினித் சீனிவாசன் சார் வந்து டொவினோ தாமஸ் அவரை வந்து சமாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணுவார். அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இது வந்து ஆக்சுவலா நமக்கு நல்லா உத்து பார்த்தோம்னா ஆவேசம் தான். ஒரு பெரிய ரவுடியை வந்து எதிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காம்போ தான் ஆவேசம் படத்துடைய காம்போ தான். அதே காம்போ இவங்க பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க, வேற விதமா பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா வந்து அது சரியா கை கொடுக்கலாம் சொல்லணும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மூவின்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப மட்டமான படம்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா ஃபேமிலியா போய் தியேட்டர்ல உட்காந்து ஒன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த அதிரடி படத்தினுடைய ரிவ்யூ. ஸோ நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த எங்க தமிழன் ஃப்ரேம்ஸ்னுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் எங்க சேனலை பார்த்த உங்க அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.